அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சமையல் டிப்ஸ் பார்க்கலாம். என்னங்க உங்கள் ஏரியாவில் நல்ல மழை பெய்யுதா? எங்கள் ஏரியாவில் நல்ல மழை பெய்யுதுங்க. நேற்றும் இன்றைக்கும் எல்லா பக்கமும் எல்லா ஏரியாவிலும் நல்ல மழைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். குறிப்பாக விவசாயிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 2 மாதமாக பார்த்திங்கன்னா வெயிலினோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் விவசாயம் பண்ணவங்க செடிகள்லாம் ரொம்ப வாடி தண்ணி பத்தாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. இப்போ 2-3 நாளாக பெய்கிற மழையில் கொஞ்சம் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. செடிகளும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்கால தண்ணி பாய்ச்சறதும் சொட்டு நீரில் பாய்ச்சறதை விட மழை நீரில் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் இங்கே வாழை பயிரிட்டுருக்கோம். வாழைக்கெல்லாம் மேல் மழை தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். விவசாயிகள் மட்டும் இல்லாமல் நகரப்புறத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிப்ஸ் போகலாமாங்க? இப்போ என்ன நம்ம இந்த குறிப்பில் டிப்ஸ் பார்க்குறோன்னா இட்லி உப்புமா டிப்ஸ் தான். என்னென்ன சாதாரண ஒரு இட்லி உப்புமா தானே அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலலாம் இட்லி மீதமாயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மூடி வச்சுருவோம். ஈவினிங் எடுத்து அப்படியே நம்ம பொடிச்சு செய்வோம். அது எப்படி பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும்போது பார்த்தா சாப்பிட்றப்பமே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? குழந்தைகள்லாம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இதே என்ன டிப்னா, நீங்கள் நைட்டு செஞ்சாலும் சரி, காலையில் இட்லி செஞ்சாலும் சரி, மீதமாகிற இட்லியை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 hours மினிமம் ஒரு 2 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பொடிச்சிங்க அப்படின்னா, இப்படி நல்லா நம்ம கோதுமை ரவை இருக்குது இல்லைங்களா, அந்த லெவலில் உங்களுக்கு இந்த இட்லி நல்லா பருன்னு தேங்காய் பூ மாதிரி நல்லா பொடிஞ்சு வந்துடும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். நல்லா நம்மளுக்கு பொடிக்கிறதுக்கும் சரி, சமையல் செய்கிறதுக்கும் சரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த மாதிரி பொடிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தக்காளி, வெங்காயம், மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு அதெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறையா இட்லி மீதமாகி கொண்டு போய் நம்ம வெளியே போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தாளித்து பாருங்களேன். குழந்தைங்க ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க. இது சாதாரண ஒரு சின்ன டிப்பு தான், பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பொடிச்சு தாளித்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கவே தேங்காய் சாப்பாடு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆப்டாக ஒரு தேங்காய் சட்னி செய்யலாமா? தேங்காய் சட்னி தானே, இதில் என்னங்க ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நார்மலாக செய்கிற நம்ம தேங்காய் சட்னி தான். கடலை, தேங்காய் அதெல்லாம் போடுறோம். கடலை, தேங்காய், வரமிளகா, பச்சை மிளகாய் போடுறோம், இஞ்சி, கருவேப்பிலை. இது கூட 2 ஜீரகம், 2 சொட்டு எலுமிச்சை சாறு, 2 சொட்டு எலுமிச்சை சாறு, 2 ஜீரகம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் போட வேண்டாம். போட்டுட்டு அரைச்சி எடுத்து நீங்கள் குழந்தைகளுக்கு தோசைக்காகட்டும் இந்த மாதிரி இட்லி உப்புமாவுக்காகட்டும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தோசை கொஞ்சம் இட்லி உப்புமா ஜாஸ்தியாக தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.